சார் ஜனநாயகன் படம் பார்த்துட்டீங்க, ரிவ்யூ போட்டாச்சு. வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் அழுக வரல. நேற்று அமைச்சர்கள் அழுததை எப்படி பார்க்குறீங்க? முடியல. அதுலேயும் அந்த அழுததெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். இந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் பாலாஜி இந்த பேனர்லாம் தடவிட்டு அப்படி கண்ணீர் விட்டது பார்த்தியா? இந்த மாதிரி ஓவரை நடிக்கிறவங்க பின்னாடிலாம் பெரிய வரலாறு இருக்கும். நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஈரோடு பக்கம் எப்போ பாரு ரெஸ்டாரண்ட் பாரில் குடிச்சிட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணுவார். அவங்களுக்கு தெரியாமல் எம்எல்ஏ ஆகிட்டேன், மந்திரி ஆன பிறகு தான் தெரியுதுன்ட்டு. இந்த பாலாஜி தான் இது. போகிறீங்க, சரி ஒரு மந்திரி பார்த்துட்டு இன்னொரு மந்திரி பார்க்கலன்னா பஞ்சாயத்தாகவும் கோச்சுக்கு வாங்கன்றதுக்காக போகிறீங்க. இது எதுக்கு முன்னாடி 2 பேர் உட்காரு, லைட்டை போடு, நல்லா இட்டு, ஃப்ரேமில் விடு அப்படி. அதுவும் அந்த புதுக்கோட்டை தம்பிலாம் அழுவுறது ஒவ்வொரு இது. புஷி ஆனது காலங்காலமாக கூட இருக்கிறாரு. அவர் அழுகிறதுல நியாயம் இருக்குது. ஐயோ இவ்வளோ நாள் நம்ம இந்த ரசிகர்களை ஃபஸ்ட்டு ஷோ போய் கட்டுப்படுத்திட்டு இருந்தான், அந்த வேலை இல்லையே இனிமேல்னு மந்திரி ஆகிட்டாங்களே நம்மள்ட்டு அவர் அழுகுறாரு. அது புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றவங்கலாம் எதுக்கு இவ்வளோ சீனு சொல்லியிருப்பாங்க போல மேலேருந்து, அழகாப்பா அமைச்சர் பதவி. இல்லை, நானும் பார்த்தேன் விஜய்க்கு ஏதாவது நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு. 200 கோடி வாங்கிட்டு அவரு கூட ஒன்றும் பெருசாக நடிக்கலையே. இப்போ பாரு பஞ்சு டைலாக் பேசிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எதிர்க்க வரவிட 4 குத்து சொருவின்னு இருக்கிறாரு. இல்லைன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுன்னு இருக்கிறாரு. அவரு கூட இவ்வளோ நடிக்கலையே 200 கோடி வாங்கிட்டு. நீங்கள் எதுக்கு இவ்வளோ நடிச்சுன்னு இருக்கிறீங்க? இன்னொன்று, விஜய் சீரியஸாகவே என்ன பண்ணணும்னா, எவன்லாம் அழுதானா அவனுக்குலாம் மந்திரி பதவி இல்லைன்னு சொன்னார்னு வச்சுங்களேன், ஒரு பையன் மேலே இந்த ஓவர் ஆக்டிங் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஏடிஎம்கே 2.0ன்னு சொல்கிறாங்க சார். செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து ஜெயிலுக்கு போகும்போது மண்சோறு சாப்பிட்டாங்க, அழுதாங்க. ஐயோ அப்பப்பா நினைத்து பார்க்கவே ஐயோ தம்பி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசலே உட்காந்துட்டாங்க. மண்சோறு இந்த வளர்மதி கோகுலேந்திராலாம் அடித்த கூத்துருக்கே, அதுலலாம் ஏடிஎம்கே காரணங்களை அடிச்சு விஞ்சவே முடியாது, எடுத்துருவாங்க. திமுக ஓரளவுக்கு அதில் ஒரு பாதி அளவுக்கு செய்வார்கள். இவங்க இப்போ எல்லாத்தையும் மிஞ்சிடுவாங்க போல இருக்கு. இதுல ஈசிஆர் சரவணன் அவர்கள் வேற, அவர் ஒரு அழுகை போட்டாரு, அமைச்சர் பதவி தாங்கன்னு சொல்லிட்டு. பாவம் அவர் போஸ்டர்லாம் அடிக்கிறாரா சார்? போஸ்டர் அடிச்சா அமைச்சர் பதவி தர மாட்டாரு. அதுக்கு தான் போஸ்ட் அடிக்கிறதோட வேலை முடிஞ்சு தம்பி. போஸ்டர் துறை என்று ஒரு துறை உருவாக்கினால் உனக்கு அந்த துறையை தர்றான், அதுக்கு மேலெல்லாம் உனக்கு கண்ட துறையெல்லாம் தூக்கி வாங்கிட்ட கொடுக்க முடியாதுன்றாங்க. அவரோட தொழிலே பேனர் அடிக்கிறது போல இருக்கு. தெருல ஊர் ஃபுல்லா பேனர் அடிச்சு. இல்லை, அவரோட தொழிலே பேனர் அடிக்கிறது தான். அதுலயும் சார் அந்த பர்வேஸ் அவர்கள் அழுது தான் என்னால தாங்கியே முடியும். புதுக்கோட்டை தம்பி தானே? ஆமா சார். ஓவர் சீன். லைட்ல பாத்தீங்களா, ஃபோக்கஸ் எல்லாம் வச்சு பின்னாடில இருந்து ஒரு கேமரா, இங்கிட்டு ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா. முன்னாடி கூப்பிட்டு வந்திருப்பாரு போல, இன்னைக்கு அழுக போறேன் வாங்கண்டு. குட்கா கிட்ட சொல்லி எங்கேயாவது முட்டு சந்து கூட்டு போக சொல்லணும். மாப்பிள்ளன்னு கூட்டு போய் தள்ளி விட்டுறீங்க, அது குவாரி போக்கிட்டுன்னு. ஓவர் அழுகையா இருக்குது. அடுத்ததா காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து வீரியமா போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. இப்போ நாடு தழுவிய போராட்டத்துக்கும் அழைப்பு விட்டுருக்காங்க சார். எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகிற வரைக்கும் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த இளைஞர்கள் மற்றும் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினரின் கோரிக்கையும் அதுதான். ராஜினாமா பண்ணுறது வரைக்கும் எங்களது போராட்டத்தை நாங்கள் விலக்கி கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரிப்பா, இது இந்த போராடுற சிஜேபி அண்ட் இளைஞர்களோட கோரிக்கை. அந்த மந்திரி ராஜினாமா பண்ணுற வரைக்கும் நாங்கள் பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரச்சனை செய்வது சரியா? ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் செலவாகிறது. சரி, ஏதாவது அரசியல் பண்ணணும்ல சார், அதுக்காண்டி பண்ணி தானே சார் ஆகணும். இல்லை, ஒரு எதிர்க்கட்சியாக மக்களோட நிற்க வேண்டியது அவங்க பொறுப்புன்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக அவையை நடத்த விடாமல் பண்ணுறது, தினந்தோறும் அவை கூடி ஒத்தி வைக்கப்படுகிறது. ஆமாம், ஒரு குரூப் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா அதோட இம்பாக்டே இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்களே. நாடாளுமன்றத்தில் போய் அவங்களோட கோரிக்கை முன்வைக்கலாம்ல சார்? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அங்கே போய் முன்வைக்கலாம்ல? தெரியல, ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி. கடந்த காலங்களில் நேற்று ஒரு பட்டியலை படித்தேன்ல, அஸ்வினி குமார், பன்சால், ஆராசா, தயாநிதி மாறன் உள்ளிட்ட ஒரு 7-8 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார். அவர்கள் ராஜினாமா செய்யும் வரை அவையை முடக்கிய கட்சி தான் பிஜேபி. ஒரு நாள் நடத்த விட மாட்டாங்கப்பா. என்டையர் செஷன் வாஷ் அவுட் ஆகிடும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போராட்டம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சிஏஏ போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இந்த போராட்டங்களிலெல்லாம் கையாண்ட அதே உத்தியை பிஜேபி கையாள தொடங்கியிருக்கிறது. பிரபலங்களெல்லாம் விட்டு இந்த போராட்டத்தில் வெளிநாட்டு சதி இருக்குன்னு நேற்று சல்மான் கான், சச்சின் டெண்டுல்கர் டூல்கிட் அனுப்பிச்சிடுவாங்க, போட சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வேலையை தொடங்கி பார்க்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் ஓய்வதாக இல்லை. எந்த அளவுக்கு பிஜேபி இந்த போராட்டத்தை கண்டு அஞ்சுகிறது என்றால், நடுராத்திரி 12 மணிக்கு பிரதமர் வீடியோ போடுறாரு. மேரே மித்ரம், இந்த எக்ஸாம் கேள்வித்தாளை லீக் பண்ணவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம், சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம். அப்போ இவ்வளோ நாள் இதை பண்ணணும்னு தோணல உங்களுக்கு? ஸோ நள்ளிரவில் வீடியோ போட்டதன் மூலமாக உங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தி விட்டீர்கள். இது எப்படி எதிர்க்கட்சிகள் விடும்? ஒரு தலை உருள்றது தப்பு இல்லைன்ற. தர்மேந்திர பிரதானா விட்டா வேற உங்களுக்கு மந்திரி ஆகிறதுக்கு ஆளே இல்லையா, எம்பியே இல்லையா? காவு கொடுக்க மாட்டேன்ட்டு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அனுபவி, அவ்வளோதான். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில்
இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. இதை அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வரை இழுத்து கொண்டு போகும் வல்லமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. மாணவர்களும் அந்த அளவுக்கு வீரியமா இருக்காங்க. அங்கே போய் ஆரம்பிப்பாங்க, வேலைவாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வெறும் எக்ஸாம் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, ஒரு பென்டப் ஆங்கர். நம்மளே பார்க்குறோம், இன்ஜினியரிங்கு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்ச எவ்வளோ பேருப்பா ஜொமேட்டோ ஜெஃப்டோ ஓட்டுறாங்க தெரியல உனக்கு? ஓட்டுறோம். கேட்டால் இன்ஜினியர்ன்றான். என்னையா அது ஓட்டுறேன்னா வேறு என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? ஏதாவது நானே ஓட்டுறேன் சார், எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டுவேன், நான் ஓட்டி சம்பாரிச்சுக்கிறேன். அப்போது அவன் ஒரு கனவோடு தானே இன்ஜினியரிங் படிச்சிருப்பான். அந்த கோபம் எல்லாம் சேர்ந்து வெளிப்படுகிறது. கடந்த 15 ஆண்டுகளில் இந்தியாவை வல்லரசாக்குகிறோம், எத்தனையோ $1 பில்லியன் பொருளாதாரம், உலக நாடுகள் நம்மை கண்டு அஞ்சும் என்றெல்லாம் உருட்டினீர்கள். எந்த நாடும் உங்களை பார்த்து அந்த உலக நாடுகள் அஞ்சுகிறதா இல்லையான்றதை விட்டுருவோம். முதல்ல எனக்கு வேலையே கூடிய ஒரு எக்ஸாமை ஒழுங்காக நடத்துறதுக்கு துப்பு இல்லை. இவர் வந்து உலக நாடுகள்லாம் அச்சுறுத்துறாரு. அவர் அந்த லெவல் தானே இன்றைக்கி போயிடுச்சு. ஸோ மோடி மாயை மங்கத் தொடங்கி விட்டது என்பது தான் உண்மை. நான் நேற்றே குறிப்பிட்டது போல் 2014 8-9 வயசு இருந்த பையன்களுக்கெல்லாம் இன்றைக்கி 18-19 வயசு, எல்லாம் காலேஜ் முடித்த பசங்க. அவங்கக்கிட்ட போய் மோடி மோடின்னா போடின்றான். அதனால் அந்த சாம் எடுபடலை. அண்டு 2010 அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்த அந்த ஊழல்களை சுட்டிக்காட்டித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 15 ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எந்த தீர்வையும் தரவில்லை. எளிமையாக சொன்னால் வாயில் வடை சுட்டு கொண்டிருந்திருக்கிறீர்கள் இந்த 15 ஆண்டுகளாக என்பதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டு வீதிகளில் இறங்கிவிட்டார்கள். எதிர்க்கட்சிகள் நமக்கு உயிரூட்டுறதுக்குனே இந்த இளைஞர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. கப்புன்னு பிடிச்சிட்டு கூடவே போய் உட்காந்துட்டாங்க. அதான் ஸ்மார்ட்னஸ்ஸு. புரியுதா? தம்பி சொல்கிறது மாதிரி சரிப்பா நம்ம கோரிக்கையை பாராளுமன்றத்தில் எழுப்புவோம் அப்படின்னா நைட்டு மினிட்ல வீடியோ போட்ட மாதிரி உள்ளே ஏதாவது ஒன்று உருட்டிட்டு பிரதமர் ஓடிடுவார். இன்னொன்று அந்த 12 மணி வீடியோ பார்த்துட்டு எதிர்க்கட்சிகள் கண்டுபிடிச்சிடுவாங்க. ரைட்டு, தலை 12 மணிக்கு வீடியோ போடுதுன்னா பயந்துச்சுன்னு அர்த்தம். அதான் சார், இப்போ திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணலன்னா பிரதமரோட ராஜினாமா கேட்போம்னு சொல்கிறாரு. அப்படின்னா இந்த சிஜேபி பார்ட்டியோட தலைவர் திப்கே சொல்லியிருக்காரு, தர்மேந்திர பிரதானோட போயிடும், இல்லைனா பிரதமர் ராஜினாமா வேணும்னு கேட்போம், பார்த்து பண்ணிங்கன்ட்டாங்க. ஸோ தே ஸ்மெல்ட் பிளட். இன்னைக்கு பிஜேபி வேற அமைச்சரவையில் கூட்டத்தை வேற கூட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் வேகமாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறது, உயர்கல்வித்துறை செயலாளரை மாற்றியது, விரைவு நீதிமன்றங்கள் அமைப்போன்னு சொல்கிறதே இந்த பசங்களை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம். இவர்களும் விடுவதாக இல்லை. ஸோ ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக நான் இதை பார்க்குறேன். அவ்வளோதான். ஸோ அடுத்ததா டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து சம்பள உயர்வு தந்தாங்க. நீங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து இன்னும் 10 ரூபா 20 ரூபான்னு வாங்கியிருக்காங்களா சார்? இன்னைக்கு செய்தியில் வந்துருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. போய் என்னையா 6 பேர் வாங்கினேன், 60 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினேன், யோ அப்படி தான் போ குத்துட்டு போ அப்படின்றாங்களாம். இந்த 25% சம்பள உயர்வு கொடுத்த அன்று நான் என்ன சொன்னேன் இந்த நிகழ்ச்சியில்? இந்த சம்பள உயர்வெல்லாம் 10 ரூபா 20 ரூபா வாங்குறத தடுக்காது. நீங்கள் 25 இல்லை 50% கொடுத்தாலும் 10 ரூபா 20 ரூபா வாங்கத்தான் செய்வாங்க. சொன்னேன்னா ஒரே தீர்வு, தூக்கி ப்ரைவேட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, வேலையே கிடையாது உனக்கு. போ என்ன சம்பள உயர்வு? லுக் 15-16 வருஷமாக வாங்கி பழகிட்டாங்க. அவன் யோசிச்சு பாரு, ஒரு கடையில் 2 லட்சம் பாட்டில் விற்கிதுன்னு வச்சுக்கலாம். 1 லட்சம் பாட்டில்னு வை, என்ன பாச்சு 10 ரூபா? 10 லட்ச ரூபா சின்ன காசா? 10 லட்ச ரூபாவில் ஆர்எம்க்கு ஒரு 2 லட்ச ரூபா, மேனேஜருக்கு ஒரு 1 லட்ச ரூபா, அதுக்கு முன்னாடி மந்திரிக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாம் போக அந்த கடையில் வேலை செய்கிற 3 ஊழியர்களுக்கு 1 லட்ச ரூபா நிற்குமா நிற்காதா? 12,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு ஒரு நாளைக்கு 20,000 ரூபா எவ்வளோ பெரிய தொகை? 1 லட்சம் பாட்டில் விற்கிற இடத்துல 10 லட்ச ரூபா நிற்கிதா ஒரு கடையில்? அங்கே 3 பேர், 2 அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனு, ஒரு சூப்பர்வைசர்னு நினைக்கிறேன். 3 பேருக்கு ஆளுக்கு 25,000 கிடச்சிதுன்னா ஒரு நாளைக்கு 25,000 கணக்கு போடுவாங்க. எப்படி போடுவாங்க? இந்த ஊதியவர்களும் சும்மா மாதம் எல்லாருக்கும் 30,000 வாங்கினா 10 ரூபா வாங்குறது நிறுத்திடுவா? நீ நிறுத்த மாட்டாங்க, பார்க்குறியா? மாற்ற முடியாது. கேட்டால் ஊருப்பட்ட காரணம் சொல்லுவாங்க, நாங்கள் 4 பூரா காலையிலேருந்து நின்றுனே இருக்கிறோம், எங்களுக்கு இது மாதிரி இதில் பிரச்சனை வருது, நரம்பு பிரச்சனை வருது, இது வருது. அவங்க சிரமத்துக்கு இடையில வேலை செய்கிறாங்க. சரி நீங்களாம் போயிடுங்க, ஜொமேட்டோ ஓட்டுற பசங்கள்லாம் கொண்டு வந்தாங்க உட்கார வைக்கலாம், பரவாயில்லையா? அவன் நிற்பான், அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் நிற்பானா? அதெல்லாம் மெர்சிலாம் பார்க்கக்கூடாது. நமக்கு 25% தானாக முன் வந்து அரசு ஏற்றி இருக்கிறது. வந்து கேட்குறவன் ரிப்போர்ட்டுனே தெரியாமல், யோ அப்படி தான் 10 ரூபா போயா கொடுத்துட்டு போயா அப்படின்றனா போய் பில்லோட எழுதிட்டான், கடை நம்பரும் போட்டிருக்கான். அந்த யார் வாங்குறாங்களோ அவங்க வீடியோவும் போட்டாரு. முடிஞ்சா சரி, அந்த கடை ஊழியரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? எல்லா கடையிலையும் வாங்குறான், என்ன பண்ணுவீங்க? அதனால் இது இன்னொன்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மது விற்பது அரசு வேலையே அல்ல, அவ்வளோதான்.